ரொம்ப வெறுப்பாயிருச்சுங்க எனக்கு. ஹைலைட்ஸ் பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெறுப்பாயிடுச்சு. லைவ்லாம் எப்படிடா பார்த்தீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மோட்டிவாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு போல. கோடி ரோட்ஸை ஸ்ட்ராங்காக காட்டணும், கோடி ரோட்ஸை ஸ்ட்ராங்காக காட்டணும், கோடி ரோட்ஸை ஸ்ட்ராங்காக காட்டணும், கோடி ரோட்ஸை டைட்டில் பேஜில் வைக்கணும், கோடி ரோட்ஸை டைட்டில் பேஜில் வைக்கணும். கோடி ரோட்ஸை தோக்க வச்சிட்டானுங்க, பட் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே காட்டிட்டாங்க. ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா கோடி ரோட்ஸை மெயின் ஈவெண்ட்டில் மட்டும்தான் வைக்க முடியும். அப்போ தான் கோடி ரோட்ஸ்க்கு வேல்யூ. இல்லைன்னா கோடி ரோட்ஸ் வந்து இங்கே மெயின் ஈவெண்ட்டை தள்ளி நம்ம கீழ் கார்டில் இறக்கி விட்டோம்னு வைங்களேன், அவருக்கான வேல்யூவே கிடையாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவனுக்கு புஷ் பண்ணுறானுங்க. ஏன்னா கோடி ரோட்ஸை அவ்வளோ புஷ் பண்ணணுமாடான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. அதனால லோகன் பாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி தான் மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரேண்டி ஆர்டன் கூட ஒரு சைடில் கழிச்சு விட்டுருங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ லோகன் பால் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்லாம் எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டினாங்க. கோடி ரோட்ஸை ஸ்ட்ராங்காக காட்டணும்னே எலிமினேஷன் நடத்தினாங்க போல. கோடி ரோட்ஸ் ஃபைனலாக எப்படி எலிமினேட் ஆயிருப்பாருன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருப்பாரு. ட்ரூ மேக்கின்டையர் இன்டர்ஃபென்ஸ் பண்ணி ட்ரூ மேக்கின்டையர் கிராஸ் ரூல்ஸ் போட்டு அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி ரேண்டி ஆர்டன் ஒரு ஆர்கே போட்டு இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸை பின் பண்ணார். அந்த மாதிரி தான் வந்து முடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த லெவலுக்கு உங்களுக்கு கோடி ரோட்ஸ் ஸ்ட்ராங்காக காட்டணும் மாடான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல G1 ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல LA நைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டுருப்பாரு நம்மளுடைய லோகன் பால். அந்த இடத்துல ஆடியன்ஸ் பயங்கர வெறி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா யாரு ட்ரிக் வில்லியம்ஸே எலிமினேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லோகன் பாலே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டுருப்பாங்க. லோகன் பாலோட எலிமினேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்ல ஒரு டர்னிங் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கட் மேன் பார்த்தீங்கன்னா வராரு. அந்த லோகன் பாலை காசு பண்ணி விட்டுறாரு. யாருன்னு பார்த்தா தலைவன் செத்ரால்ஸ் என்ன பண்ணுறாருன்னா முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்னாலாம் நடக்கக்கூட நானே சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு அப்பாவிங்க எனக்கு என்னங்க தெரியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு தலைவன் சம்பவம் பண்ணிட்டாரு. செத்ரால்ஸ் வந்து இந்த இடத்துல லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அன்மாஸ்க்கும் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல செத்ரால்ஸ்ன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய லெவலில் ரியாக்ஷன் கிடைக்கலனாலே அந்த சீன் சூப்பராகவே இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லாவே இருந்துச்சு. ஈஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி, சர்ப்ரைஸ் ஆஃப் த செஞ்சுரின்ற மாதிரி எல்லாம் இவனுங்க சொல்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கால் சொல்லுவார் ஸோ சர்ப்ரைஸ் ஆஃப் த செஞ்சுரின்ற மாதிரி. பட் எனக்கு அந்த லெவலுக்குலாம் அந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது ஃபைனல் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ரேண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. ட்ரூ மேக்கின்டையர் இன்டர்ஃபென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கோடி ரோட்ஸை காசு பண்ணிடுறாரு. அதை யூஸ் பண்ண ரேண்டி ஆர்டன் ஒரு ஆர்கேஓ கனெக்ட் பண்ணி இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ ட்ரூ கோடி இவங்க நம்ம ட்ரூ ரேண்டி ஆர்டன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாக்கு டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிட்டாங்க.